இந்த உலகில் ஒவ்வொரு உயிரும் நன்றாக வாழ வேண்டும் என்று எண்ணிய பாரியின் மகள்கள் உங்கள் தந்தையின் நற்செயல்களை எல்லாம் எண்ணி எண்ணி பெருமிதம் கொள்ள வேண்டுமே தவிர நீ பிரிவை எண்ணி அழுது கொண்டே இருக்கக்கூடாது. ஆமையா, எங்கள் கவலைகளை மறக்க நீங்கள் எங்கள் தந்தையின் புகழை உங்கள் திருவாயால் கூறிக்கொண்டே இருங்கள். அதை கேட்டு நாங்கள் இருவரும் மகிழ்கிறோம். நிச்சயம் என் நண்பன் பாரி வீரத்திலும் சரி ஈரத்திலும் சரி மிகச் சிறந்தவன். ஒரு நாள் நானும் பாரியும் அவைக்களத்திலே அளவலாவிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது காட்சி 2. கபிலர் முன்பொரு நாள் பாரியின் பரப்புமலை அரண்மனையில் நிகழ்ந்த நினைவொன்றை நினைவு கூர்கிறார். கலைமாந்தர்கள் கபிலர், பாரி, வீரன். பாரியின் கரங்கள் மாரியாய் பொழுதில் குடிமக்களின் நலத்தில் குறையுண்டா? பாரி பாரி என்று பலவேத்தி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர். பாரி ஒருவனும் அல்ல, மாரியும் உண்டு. ஈண்டு உலகு புறப்பதுவே. மிடுக்கிலாதானை பீமனே என்றும் கொடுக்கிலாதானை கர்ணனே என்றும் பொய்மை கூறி பரிசில் பெறவில்லை புலவன் அல்ல நான். உள்ளதை உள்ளவாறே நவிலும் நான் வன்மை கொண்ட தமிழ் புலவன் கபிலன் நான். மன்னரே, ஏதோ ஒரு வீரன் வருவது போல் தெரிகிறது. வீரனே, என்ன செய்தி? விரைந்து கூறுக. மன்னருக்கு வணக்கம். மூவேந்தர்களிடமிருந்து செய்தி தாங்கி வந்துள்ளேன். உங்கள் மகளை திருமணம் செய்து கொடுக்க மறுத்ததால் மூவேந்தர்கள் பரம்புமலையின் மீது போர் தொடுப்பது உறுதி. இதை கூறவே நான் அனுப்பப்பட்டேன். என்ன? பாரியின் மீது போர் தொடுப்பதா? எண்ணிலடங்கா சேனையை கொண்டு போர் தொடுத்தால் பாரியின் பரம்புமலையை வெல்வது கடினம். வேண்டுமானால் உங்கள் மூவேந்தர்களை ஒன்று செய்ய சொல். யார் மீட்டி பாடி திரியும் பாணரை போல பாடியும் கூத்தரை போல ஆடியும் வந்து பரமமலையை இரவலாகவும் யாசகமாகவும் கேட்க சொல். மறந்துவிட்டேன். பரம நாட்டின் 300 சிற்றர்களையும் பாணர்களுக்கு கொலையாக கொடுத்து விட்டான் பாரி. இப்பொழுது சிறிய குன்றும் யாமும் பாரியும் நான் உள்ளோம் என்று போய் கூறு. அப்படி என்ன கவலையுடன்